சுவாமியே சரணமையப்பா. எல்லாம் வல்ல பெருமானுடைய பாதார விந்தங்களை படைத்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த உலர்ணவு விநியோகமானது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற விசேட பூஜை வழிபாடுகள் இப்பொழுது சிறப்புற நிறைவடைந்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த நடிவுற்றோருக்கான உலர்ணவு விநியோகமானது இன்று தொடர்ச்சியாக மிகவும் சிறப்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நமக்கு நாமே என்கின்ற இந்த உதவி திட்டமானது இது மேலும் விஸ்தரிக்கப்பட்டு நான் நினைக்கின்றேன், இதை ஆரம்பித்த பொழுதிலும் பார்க்க இப்பொழுது இங்கு நிறைய பேர் இதிலே பயன்பெற்றிருக்கின்றார்கள், இன்னும் நிறைய பேர் இதிலே பயன்பெற இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த உதவி திட்டத்திற்கு நாம் ஏற்கனவே கடந்த வாரம் கூறியது போன்று இந்த உதவி திட்டத்திலே இணைத்துக் கொள்வதற்காக இருக்கின்றவர்களும் அந்நிய தேசம் ஆகிய வெளிநாடுகளிலே இருக்கின்ற தனவந்தர்கள் நமது இந்த உதவி திட்டத்தை நடாத்திக் கொண்டிருக்கின்ற கவிழன் சுவாமி அவர்களோடு கைகோர்த்து அவர்கள் இணைந்து கொள்ள முடியும். மேலும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற நலிவுற்றோருக்கு மேலதிகமாக வெளி பிரதேசங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் கூட இந்த உதவி திட்டங்களை வழங்கிக் கொள்ள முடியும். ஆகவே அனைவரும் இந்த உதவி திட்டத்திலே பங்கேற்று இந்த சாஸ்தா பீடத்தினூடாக வழங்கப்படுகின்ற இந்த திட்டமானது மேலும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணுகின்ற அதே வேளையிலே எதிர்வருகின்ற 4ஆம் தேதி இந்த ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே நடைபெறுகின்ற அந்த விசர்ஜனை அலங்கார உற்சவம் என்கின்ற அந்த மகா உன்னத நிகழ்வானது தருணாந்தம் நடைபெறுகின்றது. அந்த வகையிலே 4ஆம் தேதி இங்கு அந்த விசேட பூஜை வழிபாடுகள் அதிகாலை 6:30 மணிக்கு இங்கு நடைபெற்று அந்த விசர்ஜனை உற்சவத்திலே மாலை அணிந்து விரத அனுஷ்டானங்களை செய்ய விரும்புகின்ற அடியவர்கள் அன்றைய தினம் காலை இங்கு வருகை தந்து மாலை அணிந்து கொள்ளலாம். மாலை அணிகின்ற ஏனையோர் மாலை 6:30 மணிக்கு இங்கு நடைபெறுகின்ற விசேட பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு இந்த விரத அனுஷ்டானங்களை மேற்கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்திலே அறிவிப்பதோடு மேலும் இந்த ஒழுங்கமைப்புகள் இந்த உலர்ணவு விநியோகமானது மேலும் விஸ்தரித்து அனைவரும் இந்த திட்டத்திலே பயன்பெற்று அனைவரும் சமத்துவமாக அந்த உணவு விடயத்திலே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கவிழன் சுவாமி அவர்களுடைய சிந்தனையின் பிரகாரம் அனைவரும் பயன்பெற வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல ஐயனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய நல்ல ஆசைகள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.